ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மீன்ஸ் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டேன். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பட்டாங்க ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பறந்துடுச்சு. பட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஷன் ஃபீமேல் இது ஒரு ரோஷன் ஃபீமேலு. பட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது ஒரு 2 பேர் இருக்காங்க. இன்னொரு பட்டா வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக லாங்கில் வந்து பறந்துட்டுருக்கு. அந்த ஒயிட் பட்டா ஒன்று இருக்குங்க அதில் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக லாங்கில் வந்து பறந்துட்டுருக்கு. ஸோ பட்டாங்க ப்ளஸ் வந்து ரோஷன் ஃபீமேல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு வந்து ஏற்றினேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40 வந்து ஆகுது. பார்க்கலாம் பட்டாங்க வந்து எப்போ இறங்குறாங்க, என்ன வந்து ரிசல்ட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் கீழே வந்து வந்துட்டாங்க. இதுக்கு முன்னே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் இருந்துச்சு புறா. அதை பாருங்கள், 2 பட்டா, ஒன்று ப்ரௌன் பட்டா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா பட்டா. ஒயிட் பட்டா பார்த்திங்கன்னா அவன் எங்கே போனான்னே தெரில. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோயில் சைடு லாங்கில் போயிட்டு பறந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக அது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோ இருக்குங்க அந்த ஒரு பட்டா. வீடியோவில் வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் காட்டுறதுக்கு. பட்டா கரெக்டாக பார்த்திங்கன்னா இதோ இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ஒயிட் பட்டா செப்பரேட்டாக பறந்துட்டுருக்கு. இவங்க கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து வந்து பறக்கலை, தனியாக வந்துட்டு பறந்துட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். காலையிலேயே வந்துட்டு கேஜ் வந்து தந்து பார்த்தா ஒரு சோகமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காஸ்னி ப்ளஸ் பியூரைட்டு உடைய சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிக்கு வந்து இறந்துட்டுருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்கல இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்து 2 சிக்குமே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக வந்திருந்தேன். பட் ஆனால் ஒரு சிக்கு வந்து செத்துட்ருக்குங்க. நமக்கு மட்டும் எங்கேருந்து தான் வந்துட்டு இப்படி வந்து சோதனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கிளைமேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ பாருங்கள், மாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஈரமாக தான் இருக்குது. ஸோ மெலிசாக வந்துட்டு பார்த்திங்கன்னா தூரல் வந்து போட்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம கோழி குஞ்சுங்களை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பெரிய விடைங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழி குஞ்சு டல்லாக தாங்க இருக்குது. நான் தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கோழி குஞ்சு வேறு பார்த்திங்கன்னா பூனை வந்து பிடிச்சிருச்சு. ஸோ சொல்லியிருப்பேன், அப்டேட் வந்து பண்ணியிருப்பேன். பட் ஆனால் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடுச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விடையே வந்து பார்த்திங்கன்னா பூனை வந்து பிடிச்சிருச்சு. கடுப்பாக இருக்குது. பாருங்கள், ரோஷன் ஃபீமேல் ப்ளஸ் வந்து ரெக்க வெள்ளை அதோடைய புல்லை பறந்துட்டுருக்கு. ரோஷன் ஃபீமேல் நல்லா பக்கவாக அடிக்குதுங்க. கீழே வந்து இறங்கிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்கிட்டாங்க எல்லோரும். நான் இன்னும் பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சி ஏற்றலைங்க. பேர்ட்ஸை கையில் பிடிச்சி ஏற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பறந்தது. ரோஷன் ஃபீமேலை மட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா பறக்க வச்சேன். ஸோ அதை பார்த்து வந்துட்டு இவங்களுமே வந்து பறந்துட்டாங்க. நானுமே வந்து ரிங் பண்ண தான் வந்து பிளான் பண்ணேன் இன்றைக்கி. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பறந்துட்டாங்க. நல்லது. இந்த ஒரு பட்டா எங்கே தாங்க போச்சு? அந்த லாங்கில் இருந்துச்சுங்க பறந்துட்டு. இப்போ பார்த்தா ஆளையே காணோம். எங்கே போச்சுன்னு கூட தெரியல. எங்கன்னா இறங்கிருச்சா? ஐ திங்க் இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. மேபி எனக்கு வந்து தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பட்டா பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அந்த தென்னை மரத்துக்கு பின்னாடி. அதை பார்த்திங்களா செப்பரேட்டாக பறந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த ஒரு பட்டா. எதுக்கு தான் இவன் லாங் பண்ணான்னு தெரியல. சரி, ஓகே, ஃபைன், பார்ப்போம். ஏங்கன்னா நம்ம ஜாவாவை எடுத்துன்னு போய் டப்பிங் பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கி பார்க்கலான்னு நினச்சோம். அணிலேருந்து கிளைமேட்டும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. இவனுடைய சிக்கு தாங்க ஒன்று வந்து போயிடுச்சு. கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ரோஷன் வந்துட்டு இறங்கிடுச்சு.
நம்மளுடைய பட்டாங்க எங்கே இருக்குது? ரோஷன் வந்து பார்த்திங்கன்னா இறங்கிட்டான். ஏன் பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு சிக்கில் இருக்கான். ஸோ அதனால் அவனுக்கு அந்த கேரிங் அதிகம், அதனால் வந்து இறங்கிட்டான். நம்ம பட்டாங்க எங்கே போச்சு? ஆளே காணோம். நாங்கள் இது ஒரு பட்டாவும் மேலே காணோம் வானத்தில். இதோ வராங்க பாருங்கள். சூப்பர் வராங்க. கிட்டத்தட்ட இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் வெயில் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஓட்டிடலாம். இறங்கினாலும் அப்படியே வந்து விட்டுற வேண்டியது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சரியில்லை. ஆக்சுவலாக ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க கிளைமேட்டு. பாருங்க, அவன் போயிட்டு எங்கேயோ ஒன்று இறங்குறான். இறங்கிட்டானா? இறங்கலை, டவுன் ஆகி வந்துட்டான். கிட்டத்தட்ட அந்த ப்ரௌன் பட்டா இறங்கிடும் போல் காஸ்னியோடைய சிக்கு. இவன் வந்துட்டு அசால்ட்டாக பறக்கிறாங்க நம்ம சப்ஜா விட. என்னங்க அந்த ஒரு பட்டா ஆளையே காணுமேங்க. அவன் வந்து அங்கே தாங்க இருக்கான், செப்பரேட்டாக பறந்துட்டு அங்கே இருக்கு அந்த ஒரு பட்டா. எங்கடா அது? பட்டாவே காணும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு இவனுங்களை ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த பட்டா வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்துடும். பாருங்கள், போயிட்டான் இறங்க போகிறான்னு நினைக்கிறேன். இறங்கிட்டாங்க, அங்கே போய் இறங்கிட்டான். சப்ஜா பட்டா ஆல்சோ அங்கே தான் வந்து போகுது. ஃபஸ்ட் டைமுன்றதால நம்மளுடைய பட்டாங்க வந்து தப்பு பண்ண தான் செய்யும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து திருத்தணும், நம்ம தான் வந்துட்டு மாற்றணும். இங்கே இறங்குற மாதிரி நம்ம தான் வந்துட்டு பண்ணணும். ஃபஸ்ட் டைமுன்றதால அப்படி தான் வந்துட்டு தப்பாகும். பார்த்திங்களா, நம்ம பட்டா இங்கே தான் இருக்குது. பாருங்க, அவனும் வந்து பார்த்திங்கன்னா அமகலம் பண்ணிகிட்ருக்கான். இவனும் எங்கே ஃபினிஷ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இங்கே தான் ஃபினிஷ் பண்ணுவான். இங்கே தாங்க ஃபினிஷ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் இவன். சூப்பர் சூப்பர் சூப்பர். இவன் வந்து ஃபினிஷ் பண்ணானா இல்லையான்னு கூட தெரில. இது ஒரு நூலூல பிறகுது. பார்த்தீங்களா, நம்ம சப்ஜா பட்டா வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிருச்சு. அதை பார்த்துட்டு ப்ரௌன் பட்டா ஆல்சோ வந்து வருது. ப்ரௌன் பட்டா எங்கே ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இவங்கிட்ட தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம். பில்டிங் வேறு இருக்குது, தெரிய கூட மாட்டேங்குது. அதை பார்த்தீங்களா? சூப்பருங்க. ப்ரௌன் பட்டா ஆல்சோ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 8:47, 8:30. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தான் வந்து பறந்துருக்கு. ஓகே, ஃபைன், பரவாயில்ல. அண்டு இன்னொரு பட்டா அங்கே இருக்குது. இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அவ்வளோ லாங்கில். வெயிட் பண்ணுங்க, முதல்ல நான் எங்கே இருக்குன்னு லைவ்லேயே இந்த பில்டிங் அங்கே இருக்குங்க. அதை பார்த்தீங்களா, செப்பரேட்டாக பறகுது. ஆக்சுவலாக இவன் எதுக்கு அங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அந்த பட்டா எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன், அதையுமே வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இன்னும் யாருக்குமே வந்து ஃபீடே வைக்கலிங்க, போயிட்டு ஃபீடு வைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப பசியில் வந்திருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். டாட்டா பாய். நேற்று போட்ட ஃபீடு இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பாய்.